இன்னைக்கு வீடியோவில் மேப் வர்சஸ் ஃபார் ஈச் இன் ஜாவாஸ்கிரிப்ட் பார்க்கலாம். ரெண்டுமே வந்துட்டு நமக்கு அரேல தான் ஐட்ரேட் ஆகும். நம்பர்ஸ் அப்படிங்கிற ஒரு வேரியபிளில் 1 2 3 4 5 வேல்யூ செட் பண்ணிவிட்டு மேப்பிங் பண்ணுறது வந்து 2 டேபிளுக்கு பண்ணுறேன். ஸோ ரிட்டன் n இன்ட்டு 2 கொடுக்கும் போது 2 டேபிள் நியூ அரேல ஜென்ரேட் ஆயிருக்கும். ஸோ console.logல dnum அப்படின்ற ஒரு வேரியபிளை பிரிண்ட் பண்ணால் 2 டேபிள் கிடச்சிரும். இது நம்ம மேப்பிங் கான்செப்ட். நெக்ஸ்ட் ஃபார் ஈச்சில் பார்த்தீங்க அப்படின்னா நம்பர்ஸ்.ஃபார் ஈச்சில் நம் ஆரோ ஓகேவா, இதில் வந்துட்டு நம் இன்டூ நம்மன்னு கொடுக்கும்போது ஸ்கொயர்ஸ் ஜென்ரேட் பண்ண ட்ரை பண்ணுறேன். பட் நீங்கள் அவுட்புட்டில் console.logல பார்த்தீங்கன்னா அன்டிஃபைன்டுன்னு வரும். ஏன்னா ஃபார் ஈச் வந்து நியூவாக ஒரு அரேவை ஜென்ரேட் பண்ணாது, ஜஸ்ட் ஐட்ரேட் மட்டும் தான் பண்ணும். ஓகேவா, இப்போ நான் இதை எப்படி பிரிண்ட் பண்ணி காட்டணும் அப்படின்னா ஃபார் ஈச் லூப்புக்குள்ளேயே நம் ஆரோன்னு கொடுத்துட்டு console.logல நம்பர் இன்டூ நம்பர்னு கொடுக்கும்போது ஸ்கொயர் ஜென்ரேட் ஆயிரும். இந்த மெத்தடில் நீங்கள் ஃபார் ஈச்சை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு இதை கமெண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்கள் அவுட்புட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் 2 டேபிள், அப்புறம் அன்டிஃபைன், அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கொயர்ஸ். இதுதான் மெயின் டிஃபரன்ஸ் பிட்வீன் த மேப் அண்ட் ஃபார் ஈச் இன் ஜாவா.